அண்ட் கடைசியாக நெட்ஃப்ளிக்ஸு டபிள்யூபியை வாங்கிட்டாங்க. இது கொஞ்சம் பெரிய நியூஸ் தான். ஏன்னா 82 பில்லியன் என்னமோ கொடுத்து வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிடிஏவோட 4 மடங்கு அதிகம்னு நினைக்கிறேன் இந்த காசு. ஜிடிஏ 6 இறங்குறதுக்கு 4 மடங்கு அதிக பட்ஜெட் போட்டிருக்காங்க. லட்சம் கோடி என்னமோ வருமாமா, யாருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 82,000 கோடின்னு நினைக்கிறேன். சரியாக தெரில அந்த கணக்கு, இந்த டாலர்ஸ் பற்றியெல்லாம் தெரில. அப்புறம் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் தான் எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. டாக்குமெண்ட்ரி இருக்குது. ப்ரைம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா கம்மி தான், ப்ளஸ் நிறைய வரும். ப்ரைம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் 2 போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் படம். சரி, நான் ரைட் ரிடம்ஷன் ப்ரைமில் தானே இருக்குதுன்னு சொல்லி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுது, ஓகேவா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாமே 2 இருக்குது. ரைடு இதில் தானே இருக்குதுன்னு கேள்விப்பட்டு ரைடுன்னு சர்ச் பண்ணால் அது 2 போட்டிருக்காரு ப்ரைம் வீடியோக்கார். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு எதிர்த்து. சரி, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லி நானும் விட்டேன். அதுக்கப்புறம் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்திருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸும் ஒர்த்து தான் கண்டிப்பாக. டபிள்யூபி பெரிய கம்பெனி, அவங்களே வாங்கி போட்டாங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா நிறைய படம் இதெல்லாம் வெப் சீரிஸ் எல்லாம் இருக்குது. ஸ்குட் கேமு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வர போயிட்டுருக்கு. நிறைய இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட. ஆனால் டபிள்யூபி கிட்ட என்ன இருக்குது? ஐயோ சாரி, இது கொந்தளிக்காதீங்க. அந்தளவுக்கு டபிள்யூபி கிட்டேயும் நிறைய படம் இருக்குது. ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸ் அவங்களோடது தான். இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் அவங்க வச்சுருக்காங்க, அவங்க ஓன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வெப் சீரிஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் தான் லீடிங்கில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது இது எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஒரு சோர்ஸ் அது. அப்புறம் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்கிற எல்லா படமுமே இருக்குது, நல்ல நல்ல படம்லாம். ஃப்ராங்கன்ஸ்டைன் கூட இப்போ அவார்டு வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படமும் இதில் தான் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். இப்போ மூவிஸை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் இறங்கினா தான் படம்னு இல்லை. ஆனால் தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் நான் இது 2க்கு அகேன்ஸ்டானவும் இல்லை. நான் வீட்டில் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் மூவிஸு, சீரீஸ், படம் எல்லாமே வீட்டில் உட்காந்து தான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஃபீல் அவ்வளோவா ஹெவியாக வராது. ஆனால் டபிள்யூபி கிட்ட எல்லாமே இந்த தேட்ரிக்கல் ரிலீஸ் தான் ஆகும் அவங்கக்கிட்ட. இப்போ அவங்க எதுக்கு விட்டாங்க ஏன் விட்டாங்கன்னெல்லாம் தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கினதுனால நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய படம் இறப்பாங்க அந்த மாதிரி, ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட நிறைய இது இருக்குது, சோர்ஸ் இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் டபிள்யூபி இப்போ டவுன்ஃபாலில் இருக்குங்கிறதுனால அவங்களால மேக்ஸிமம் அது பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு, இல்லையா. அதனால் நிறைய பிரச்சனை நடக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ வாங்கிட்டாங்கன்னா இப்போ எல்லா ஓடிடியும் ஒரே நெட்ஃப்ளிக்ஸ்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படின்னா டிஸ்னி ப்ளஸ்ஸு, ஹெச்பிஓ மேக்ஸும் டபிள்யூபி கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டாங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தான் எல்லா படமுமே இருக்கும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் 150 கொடுக்குறான்னா என்னமோ ரேட்டு கொடுக்குறான், அதையே 500 ரூபாவோ கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆளு வருவாங்க. ஏன்னா எல்லா ஓடிடியும் இங்கே இருக்குன்னா எல்லா படமும் இங்கே இருக்கும்னு சொல்லி வருவாங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இங்கே யாருக்கும் அவ்வளோவா தெரியாது, இல்லையா. நம்ம என்ன தான் படத்தை போட்டாலும் யாரும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இது இல்லை. ஏன்னா நானே இப்போ ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னால் ஒரு 3 எபிசோடு கூட பார்க்க முடியல. வேறு எதுலேயோ பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் எட்கெயின் ஸ்டோரின்னு ஒன்று பார்த்தேன். அந்த ரியலாக இருந்த எட்கெயினோட வாழ்க்கையை பற்றி சொன்ன ஒரு சீரீஸ். சரி பார்ப்போன்னு சொல்லி பார்த்தா நல்லா இருந்துச்சு. எனக்கு போனது தெரியல, டைமு ஸ்லோவாக இருக்கும் ஒரு சில எபிசோடு. அப்படியெல்லாம் இல்லை, பீக்கு குவாலிட்டி, எல்லாமே குவாலிட்டி அப்படியில் தான் இருந்துச்சு. காசு கொட்டினது நல்லாவே தெரியும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துக்குமே நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவங்க இப்போ இவ்வளோ பெரிய டபிள்யூபியே வாங்கிட்டாங்க. டபிள்யூபி விற்கணும்னு இருந்தவங்க தானே, இவரெல்லாம் போய் கட்டாயப்படுத்தி வாங்கவும் இல்லை. ஆனால் நிறைய பேர் கடுப்பாயிட்டு தான் இருக்கேன். கிறிஸ்டோஃபர் நோலனெல்லாம் நம்ம கொந்தளிச்சாராமா. நல்லா தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. நெட்ஃப்ளிக்ஸு படம் இறக்குவாங்க. ஹாரி பாட்டர் சீரீஸ் வரும். ஹாரி பாட்ரு சீரீஸ் கண்டிப்பாக வரும், நல்லதாக வரும். வித்தியாசம் டபிள்யூபி கிட்ட நிறைய இருக்குது. டபிள்யூபி கிட்ட வேறு என்னமோ கேம் இருந்துச்சாமா, அதை பற்றியெல்லாம் அவ்வளோ வரலப்பா.
ஆனால் கேம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கேமுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னமோ இருந்துச்சாமா, அதை ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்களாமா. எப்படியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை ரிசர்ச் பண்ணி அது ஒரு தனியாக வீடியோவை போடலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சொல்ல மாட்டேன், லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் காத்திருங்கள்.